எங்கள் ஊர் கிராமத்துலலாம் இந்த நாட்டுக்கோழி கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் எங்கள் சென்னை சைடில் நாட்டுக்கோழி கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அங்கே ஊரில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால இங்கே பிராய்லர் சிக்கன் தான் வாங்கி இவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் சின்னவனுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சி மூக்கை சிந்திக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டுமே தான் இருந்தாங்க. சரி இத்தனை வருஷமாக நாட்டுக்கோழி கறி நம்ம இங்கே வந்து செய்யவே இல்லை, சரி இன்னைக்காச்சும் வாங்கி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசான டிஃப்ரென்ஸ் தெரியல. கம்முன்னு பிராய்லர் சிக்கனே வாங்கி செஞ்சுருக்கலாம் போல். மூக்கை சிந்திக்கிட்டும் உறிஞ்சிக்கிட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் சூப் செஞ்சு கொடுக்கலாங்கிறதுக்காக குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன சைஸ் ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மிளகு சீரகம் அதையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோழிக்கறியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டீம் வர டைமில் வெயிட்டு உள்ளே போட்டுருங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதில் கடைசியாக ஒரு பச்சை மிளகாயும் மல்லித்தலையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டுட்டேன். இங்கே நம்ம சூப் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே ஒரு பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் மிளகுத்தூளும் அப்படியே மேலே தூவிக்கலாம். நல்லா சூடாக அப்படியே ரசித்து குடிக்க வேண்டியதான். இதை வந்து ரசம் மாதிரி கூட நம்ம சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ சிக்கன் கிரேவியும் கோழி சூப்பும் வச்சு அன்னைக்கான லஞ்சு முடிச்சாச்சு.